எல்லோருக்கும் ஆசைதான். எதற்கு ஆசை? அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைதான். அதனால் அதை கேள்வியாகவே கேட்குறேன். யாருக்கெல்லாம் அழகாக இருக்க ஆசை? நல்ல அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு யாருக்கெல்லாம் ஆசை? அந்த கேள்வியை கேட்ட உடனே எல்லாருடைய முகத்திலும் புன்சிரிப்பு மிக மிக அழகாக்குகிறது உங்களை. யாருக்கெல்லாம் அழகாக இருக்க ஆசை? நீங்கள் யாரும் கை தூக்கலை, நான் 2 கையும் தூக்கட்டேன். நான் 2 கையும் தூக்கின உடனே நீங்கள் அங்கேருந்து சொல்கிறது என் காதில் கேட்குற, தலையில் முடியும் இல்லை, ஆசையை பாரு, அழகாக இருக்கணுமா என்று நீங்கள் முணுமுணுப்பது என்னுடைய காதுகளில் கேட்கிறது. ஆனால் அன்பிற்குரியவரே, ஒரு அர்த்தமுள்ள செய்தியை சொல்வதற்காகத்தான் மீண்டும் கேட்கிறேன். யாருக்கெல்லாம் அழகாக இருக்க ஆசை? வெரி குட். இப்போ பலரும் கை தூக்குறீங்க, பாராட்டுக்கள். எல்லாருக்கும் அழகாக இருக்க ஆசை. உண்மையை ஒத்துக்கொண்ட எல்லாருக்கும் மிக சிறப்பான பாராட்டுக்கள். சரியா? ஓகே, வெரி குட். அப்போ 2வது கேள்வி, அழகாக இருக்கணும்னு என்ன செய்யணும்? அழகாக இருக்கணும்னு என்ன செய்யணும்? நான் எல்லாம் சின்ன வயசில் இருந்தபோது ஃபாரின் போயிட்டு வரவங்க எல்லாம் நிவ்யான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு க்ரீம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் அதுதான் ஃபேமஸ். நான் ஒரு 7, 8 எல்லாம் படிக்கிற வயசில் இருந்தபோது அதை பூசிக்கொண்டால் அழகாகலாம். சரிதானா? இந்த காலத்தில் நிறைய மருத்துவ குறிப்புகள் வருகின்றன. அழகாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள்கிட்ட ஏதாவது குறிப்பு இருக்க? யாராவது ரெடியா சத்தம் இங்கே வந்து சொல்றதுக்கு, இவ்வாறு செய்தால் அழகாகி விடலாம் என்று சொல்வதற்கு யாராவது தயாரா இருக்கிறீங்களா? சொல்லணும் போலதான் தோணுது, ஆனால் கொஞ்சம் வெட்கம் தடுக்குதுன்னு நினைக்கிறேன். அன்பிற்குரியவரே, விளையாட்டுக்காகவோ நகைச்சுவைக்காகவோ நான் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறையுரையின் ஒரு பகுதி இது. அவர் இவ்வாறு கேள்வியினை கேட்டு, அழகாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் இரக்க செயல்களை செய்யுங்கள். நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் இரக்க செயல்களை செய்யுங்கள். நீங்கள் உடனடியாகவே அழகாகி விடுவீர்கள் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய மறைவுரை ஒன்றில் கூறினார். இப்போ 2வது கேள்வியும் கேட்டார். முதல் கேள்வி என்ன கேட்டேன்? யாருக்கெல்லாம் அழகாக இருக்க ஆசை? 2வது கேள்வி, யாருக்கெல்லாம் இன்னும் அழகாக இருக்க, மிக மிக அழகாக இருக்க யாருக்கெல்லாம் ஆசை? நிச்சயமா எல்லோருக்கும் ஆசை. என்ன போல தானே நீங்களும், இல்லையா? அதனால் எல்லாருக்கும் மிக மிக அழகாக, இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதுக்கு என்ன பதிலாக இருக்கும்? அப்போ அழகாக இருக்க வேண்டும் என்றால் இரக்க செயல்களை செய்ய வேண்டும். நம்முடைய இதயங்கள் அன்பினால் இரக்கத்தினால் ததும்ப வேண்டும். அப்படி என்றால் நாம் அழகாக இருப்போம். அப்போ இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்றால், இன்னும் மிக மிக அழகாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வெரி சிம்பிள். இன்னும் அதிகமான இரக்க செயல்களை செய்ய வேண்டும். ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு இரக்க செயலும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு அன்பு செயலும் நம்மை அழகுபடுத்துகின்றன. இந்த உலகத்திலும் கடவுளுக்கு முன்னாலும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பது உண்மை. அன்பிற்குரியரே, ஒரு வீட்டிலே ஒரு தாய் தந்தைக்கு 2 ஆண் பிள்ளைகள், இருவருமே திருமணமானவர்கள். தாயார் படுக்கை நோயாளி. 2 மருமகள்கள் வீட்டிலே. அதில் மூத்தவர் மிக நன்றாக படுக்கை நோயாளியாகிய அந்த மாமியாரை நன்றாக கவனித்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் அவர்களை கழுவுவது, சுத்தம் செய்வது, உணவூட்டுவது, பார்த்து பார்த்து பராமரித்துக் கொள்வார். அந்த 2வது மருமகளோ கண்டுகொள்வதே இல்லை. நாற்றம் துர்நாற்றம் என்று சொல்லி விலகிச் செல்வார். ஆலயத்திலே திருவிழா வந்தது. திருவிழாவை மையப்படுத்தி பங்குத்தந்தை இல்லம் சந்திக்க சென்றார். 2 மருமகளும் அந்த வீட்டிலே இப்போது இருக்கின்றார்கள். இல்லம் சந்திக்கின்ற பொழுது இயல்பாக அந்த பங்குத்தந்தையின் முன்பாக யாருடைய முகம் பிரகாசமானதாக, யாருடைய முகம் மகிழ்ச்சியானதாக இருக்கும்? மூத்த மருமகளுடைய முகமா, இளைய மருமகளுடைய முகமா? இது மீண்டும் என்னுடைய கற்பனை கதையில்லை, திருத்தந்தையினுடைய மறையுரையின் பகுதி தான். யாருடைய முகம் பளபளப்பாக பிரகாசமாக இருக்கும்? யாருடைய முகம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும்? யாருடைய? சத்தமா சொல்லுங்க.
யாருடைய முகம்? நிச்சயமாக மூத்த மருமகளுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். ஏனென்றால் துன்பத்தில், வேதனையில் தன்னால் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கின்ற அந்த மாமியாருக்கு இரக்கத்தோடு அன்பொழுக எந்தவித ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இயல்பாகவே தாமாகவே முன்வந்து அன்பு பணிகளை, இரக்க பணிகளை, ஆதரிக்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த மூத்த மருமகள் அன்பிற்குரியவரே எல்லோருடைய கண்களுக்கும் அழகானவராக தெரிவார். உண்மையில் அவருடைய முகம் அழகானதாக மாறுகிறது என்று திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார். அந்த பின்னணியிலே அன்பிற்குரியவரே இன்று நமக்காக தரப்பட்டிருக்கிற அருமையான சிந்தனை, இரக்கமுள்ள இதயத்தோராய் உலகை ஒளிரச் செய்வோம், இந்த உலகத்திலே இரக்கமுடையவர்களாய் வாழ்வோம் என்கின்ற அருமையான சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நமக்கு விவிலியத்திலே 4 நற்செய்தி நூல்கள் உண்டு, சரிதானா? 4 நற்செய்தி நூல்கள் உள்ளன, சரியா தவறா? சரி, வெரி குட். சரியான பதிலை சொன்ன உங்களுக்கு பாராட்டுகள். அதிலே 3வது நற்செய்தி எது? அதிலே 3வது நற்செய்தி எது? லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தை, உங்கள் தந்தை, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுடையவராய் இருங்கள். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராயிருங்கள். இதே செய்தியினை அன்பிற்குரியவரை மார்க்க நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, உங்கள் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள். அதையே மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்கின்ற பொழுது, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுடையவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுடையவராயிருங்கள். லூக்கா நற்செய்தியாளர் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னும் அழுத்தம் தருகின்ற வகையிலே நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு வாழுகின்ற பொழுது எப்படிப்பட்ட நேர்மையான தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகின்ற பொழுது கடவுளை பற்றி அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவராய் இருங்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நிச்சயமாக, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் எல்லாருமே இரக்கம் உள்ளவர்கள்தான், இரக்க செயல்களை செய்கின்றவர்கள்தான். ஆனால் கடவுள் விரும்புகின்ற அளவிற்கு நாம் இரக்க செயல்களை செய்கின்றோமா என்றால் அது நிச்சயமான கேள்விக்குறி. இறை வார்த்தை சொல்கிறது, லூக்கா நற்செய்தி சொல்கிறது, நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். அது எல்லா நிலையிலும் பொருந்தும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புடையவர்களாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்கமுடையவர்களாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பிற்குரியவரே ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்தும் இரக்கத்தை நம்மோடு சேர்ந்து வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான பொய்யும் இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் இறை படிப்பினையாக இருக்கின்றது. எனவேதான் யாக்கோபு திருத்தூதர் அருமையான ஒரு செய்தியினை அவருடைய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே சொல்கிறார், உங்களிடம் ஒருவர் வந்து நான் பசியாக இருக்கிறேன், குளிரிலே வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது பாராய் முகம் உடையவராய் இருக்காதீர்கள். அதாவது அவரே சொல்லுகின்ற வார்த்தை, அப்படியா, வேதனையில் இருக்கிறீர்களா, நன்றாக பசியாற்றிக் கொள்ளுங்கள், குளிரை போக்குவதற்கு குளிராடையை வாங்கிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றுபவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். மாறாக பசியிற்றிருக்கிற அந்த சகோதரனுக்கு உணவு கொடுங்கள். ஆடையின்றி குளிர் ஆடையின்றி இருக்கிற அந்த சகோதரனுக்கு குளிராடை வாங்கி போர்த்துங்கள். அப்படி என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று அழுத்தமாக இரக்கத்தை குறித்து அவர் கற்றுத்தந்துவிட்டு சொல்கிறார். உங்களில் ஒருவருக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை நீங்கள் செய்யவில்லையேல் பாவம் செய்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை நீங்கள் செய்யவில்லையேல் பாவம் செய்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஆக இறைவனுடைய கட்டளை என்பது அன்பிற்குரியவரே நாம் இரக்கத்தோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும். பிறருடைய நலனிலே, குறிப்பாக இயலாத நிலையிலே இருக்கின்ற மனிதர்கள் மீது அக்கறை கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு அக்கறை இல்லாத வாழ்க்கை என்பது அன்பிற்குரியவரே நம்முடைய விசுவாச பாரம்பரியத்திலே பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது.
ஆக உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் இரக்க செயல்களை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை நாம் தவற விடுகின்றோம் என்றால் நம்முடைய பாதுகாப்பை எண்ணி நம்முடைய சுயநலத்திற்காக நம்மால் இயன்ற ஒரு உதவியையும் பாராமுகத்தோடு நாம் செய்யாமல் இருக்கின்றோம் என்றால் அன்பிற்குரியோரே பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம். நான் கூறவில்லை, இறை வார்த்தை யாக்கோபு திருத்தூதர் நமக்கு வழங்குகின்ற செய்தியாக இருக்கின்றது. உண்மையில் நாம் எவ்வளவுக்கு இரக்கம் காட்ட முடியும், இரக்க செயல்கள் செய்வதற்கு, உதவி செயல்கள் செய்வதற்கு நாம் ஆவலாக இருக்க வேண்டும். மன்னிக்க மறுத்த பணியாளன் ஓமை. 10,000 தாலந்து கடன்பட்டவர் அரசருடைய காலிலே விழுந்து கடன் தள்ளுபடி பெற்றுவிடுவார். அவரிடம் 100 தாலந்து கடன் பெற்றவரை, 100 தெனாரியம் கடன் பெற்றவரை பிடித்து இழித்து அந்த கடனை தள்ளுபடி செய்யாமல், கொஞ்சமும் இரக்கம் காட்டாமல், பெரிய அளவில் இரக்கம் பெற்ற அந்த மனிதர் சிறிய அளவில் கூட இரக்கம் காட்டாதவங்க பொல்லாதவனாக வாழ்ந்து கொண்டதனால் அந்த இறை வார்த்தையிலே மீண்டும் அந்த மன்னிக்க மறுத்த பணியாளனை அரசன் விசாரிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை, நான் இரக்கம் காட்டியது போல நீயும் இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன்னுடைய சக ஊழியனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும். அவ்வாறு நீ இரக்கம் காட்ட தவறியதனால் இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்று அவர் சொல்கின்றார். ஒரு வகையில் அன்பிற்குரியவரே, நரகத்தை பற்றி அந்த இடத்தில்தான் முதல் முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்க செயல்கள் செய்யாதவர்களுக்காகத்தான் நரகம் காத்திருக்கிறது. நன்மைகள் செய்து அன்பொழுக இரக்கத்தோடு உதவிக்கரம் நீட்டி இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்றால் நம் அனைவருக்கும் எப்போதும் சொர்க்க வாசல், மோட்ச வாசல் திறந்தே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இரக்க செயல்களை செய்வதற்கு நாம் எப்போதும் காத்திருக்க வேண்டும், ஆவலாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. அன்பிற்குரியரே, எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்க செயல்களை செய்கின்றோமோ அவ்வளவு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த லூக்கா நற்செய்தியை தொடக்கத்தில் கேட்டே நமக்கு 4 நற்செய்தி, 3வது நற்செய்தி எது என்று. இந்த லூக்கா நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. லூக்கா நற்செய்தி இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக நல்ல சமாரியன் ஓமை, விவிலியத்தை பற்றி அறியாத நபர்கள் கூட நிச்சயமாக நல்ல சமாரியன் ஓமையை அறிந்திருப்பார்கள். அது லூக்கா நற்செய்தியிலே மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏழை லாசரும் செல்வரும் ஓமை, அது லூக்கா நற்செய்தியிலே மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. காணாமல் போன மகன் ஓமை, பழைய வார்த்தையிலே ஊதாரி மகன் ஓமை, லூக்கா நற்செய்தியிலே மட்டும் சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இதுபோன்று இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் உண்டு. லூக்கா நற்செய்தியிலே மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் அனைத்தும் இரக்கத்தின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகளாக அமைந்திருக்கின்றன. எனவேதான் லூக்கா நற்செய்தியானது அன்பிற்குரியோரே இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நற்செய்தியை வாசிக்கின்ற நாம் உண்மையிலேயே இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். குறிப்பாக நான் கூறிய இந்த நிகழ்வுகளிலே ஏழை லாசரும் செல்வரும் ஓமை. அந்த ஏழை லாசர் மிக குறிப்பாக இந்த உலகத்திலே 3 காரியங்களுக்காக போராடி கொண்டிருந்தார். முதலாவதாக, அவருக்கு தங்குவதற்கென்று வீடு இல்லை. அந்த செல்வருடைய வீட்டு காம்பவுண்ட் சுவர் வழியாக கிடைக்கின்ற நிழலிலே அவர் நாட்களை ஓட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய உடம்பெல்லாம் புண்ணிருந்தது, சீழ்வடிந்தது என்று விவிலியம் இறைவார்த்தை கற்பிக்கின்றது. அவருக்கு அதற்கான மருத்துவம் பார்ப்பதற்கான மருத்துவ வசதி இல்லாதவராக இருந்தார். அவருக்கு உணவுக்கும் வாய்ப்பு இல்லை. எனவேதான் அந்த வீட்டிலிருந்து அவர்கள் தூரே வேண்டாம் என்று கழிவுகளாக தூரே எறிகின்ற அந்த உணவுக்காக அவர் காத்து கிடந்தார். ஆக ஏழை லாசருக்கு உணவு இல்லை, ஏழை லாசருக்கு மருத்துவம் இல்லை, ஏழை லாசருக்கு வீடு இல்லை. அந்த செல்வருக்கோ ஒரு நொடி பொழுதில் அவர் நினைத்தால் இந்த 3ஐயும் அவருக்கு இயல்பாக வழங்கி இருக்க முடியும். ஆனால் அவருக்கு இருந்த பிஸி ஷெட்யூலிலே அவருக்கு இவரை நினைத்து பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை. இவ்வாறு ஒருவர் நமது வீட்டருகே கிடக்கிறாரே, இவருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், அவரை தூக்கிவிட வேண்டும், அவருடைய குறைகளை களைய வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் அந்த செல்வருக்கு வந்ததே இல்லை. அன்பிற்குரியவரே, அதைத்தான் யாக்கோபு திருத்தூதர் பாவம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தினுடைய பெரிய பாவம் எது என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே அழுத்தமாக சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை கண்டுகொள்ளாமை, பாராமுகம். நம் முன்னால் வாழுகின்ற சகோதர சகோதரிகளை கண்டுகொள்ளாமை,
அவர்களுக்கு இருக்கின்ற வேதனை, நஷ்டங்களை, கஷ்டங்களை அறிய எந்த வகையிலும் நாம் நினைத்து கொள்ளாமல் இருப்பது, இவைத்தான் இந்த உலகத்தினுடைய பெரிய பாவம். கண்டுகொள்ளாமையே இந்த உலகத்தின் பெரிய பாவம் என்று சொல்கிறார். அந்த பெரிய பாவத்தை அந்த செல்வர் செய்கிறார். அந்த ஏழை லாசரை கண்டுகொள்ளாதவராக இருந்தார். எனவே அன்பிற்குரியோரே, அவர் விண்ணகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த உவமை. நாம் எல்லோருமே விண்ணகத்தை ஆசைப்படுகின்றோம் என்பது எனக்கு தெரியும். எனவே இறை வார்த்தையின் வழி பேசுகின்ற பொழுது, இயேசுவின் போதனைகளை கடைபிடிக்கின்ற பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்கம் மிகுந்தவர்களாக இருக்கின்றோமோ அவ்வளவு அன்பிற்குரியோரே நாம் விண்ணகத்திற்கும் உரியவர்களாக மாறுகின்றோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, அதனை சொல்லி இந்த மறையுரையை, இரக்கத்திற்கான மறையுரையை நிறைவு செய்வது பொருத்தமானதாக இருக்கும் என நம்புகிறேன். 2 நண்பர்கள் கடவுளிடம் வரம் கேட்டு தவம் செய்தார்கள். தவத்தின் நிறைவாக கடவுள் அவர்களுக்கு வரம் கொடுத்தார். இருவருடைய முன்னிலையிலும் கடவுள் தோன்றினார். உங்கள் தவத்தை மெச்சினோம், உங்களுடைய இறைவேண்டலை மெச்சினோம். எனவே நீங்கள் கேட்கின்ற அருள் ஒன்று தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு விரும்புகின்ற ஒரு வரத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அதை வழங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். சொன்னதோடு விடவில்லை. கடவுளுக்கு கொஞ்சம் குசும்பதிங்க. அப்படி அட்டாக்கோடு போனவனுக்கு அங்கே போனால் பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்து விட்டது. தலை சுற்றி கீழே விழுற மாதிரி ஆயிற்று. ஏன் தெரியுமா? வரம் பெற்றவனுடைய வீடு, இவனை கூட சேர்ந்து வரம் பெற்றவனுடைய வீடு அப்படி பெருசா மாளிகை போல, அரச வீடு போல இருக்கிறது. பக்கத்து வீடு எல்லாமே அதுல பாதி கூட கிடையாது. இது எப்படி சாத்தியம்? நானும் இவன் மாளிகையாக இருக்கிறது, பக்கத்து வீடெல்லாம் சின்ன வீடாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? போனான், தலை சுத்தி கீழே விழுந்து உருண்டு பிறண்டு வீட்டுக்குள்ள, நண்பா இது எப்படி சாத்தியம்? உன்னுடைய வீடு பெரிதாக இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடு சின்னதாக இருக்கிறது. கடவுள் தந்த வரத்தின்படி, விதிப்படி பார்த்தால் உன்னுடைய வீடு சிறியதாக இருக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடு பெரிதாக இருக்க வேண்டும். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். அன்பிற்குரியவரே, அப்பொழுது அந்த 2வது நபர், 2வது வரம் பெற்றவர், மாளிகை போல வீட்டை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டவர் சொன்னார், நண்பா நினைவிருக்கிறதா? நாம் இருவரும் வரம் பெற்றுவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்ற பொழுது அடித்து உடைத்து மழை பெய்தது. நான் வீட்டிலே வந்து படுத்து உறங்கலாம் என்று தயாராகின்ற பொழுது இரவு 11 மணி. என்னுடைய வீட்டு கதவை தட்டுகின்ற சத்தம் கேட்டது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஒரே வீட்டை சார்ந்த 5 பேர் கதவை தட்டி உதவி கேட்டார்கள். ஐயா, திடீரென பெய்கின்ற மழை, எங்கள் வீடு முழுவதும் ஒழுகுகிறது. தரமான ஃபவுண்டேஷனும் இல்லாத வீடு, எப்பொழுது கூரை பீந்து விழும் என்று தெரியவில்லை. வீட்டிற்குள் படுக்க முடியாது. இன்று ஒரு இரவு மட்டும் உங்களுடைய வீட்டிலே வந்து தங்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நாளை காலையிலே சென்று விடுகிறோம் என்று கேட்டார்கள். உடனே நான் கடவுளிடம் வரம் கேட்டேன், ஆண்டவரே, ஒரு மழைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாத வீட்டிலே இருக்கிற இந்த ஏழை குடும்பத்திற்கு அழகான ஒரு வீட்டினை தாரும் என்று சொல்லி கடவுளிடம் வரம் கேட்டேன். கடவுள் அவனுக்கு மிக அருமையான ஒரு வீட்டை கட்டி தந்தார். அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நான். எனவே என்னுடைய வீடு 2 மடங்கு பெரிதாக மாறியது, என்னுடைய வீடு அரண்மனையாக மாறியது என்று அவன் பதில் சொன்னான். அன்பிற்குரியரே, கற்பனை கதையாக இருந்தாலும் விவிலிய பின்னணியிலே இதுதான் உண்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இரக்கம் காட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை சொல்கிறது, ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர் உண்மை, ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் உண்மையில் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறார். அவ்வாறு அவர் செய்த உதவியை கடவுளை பன்மடங்கு திரும்ப தருவார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. நீங்கள் ஒருவருக்கு 10 ரூபாய் அளவிற்கு இரக்கம் காட்டினீர்கள் என்றால் 100 ரூபாய் அளவிற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒருவேளை ஒரு நபருக்கு நீங்கள் வீடு கட்டி தருகின்றீர்கள் என்றால் எந்தவித குறையும் இல்லாமல் வீடுகளை நீங்கள் மகிழ்வாக வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு படிக்க இயலாத பிள்ளைக்கு படிப்பிற்கு நீங்கள் வழிகாட்டி உதவி செய்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் எந்த நபருக்கும் படிப்பிற்கான தடையே வராது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது வெறும் மறையுரை மட்டுமல்ல, அதுதான் இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்ற படிப்பினை. எனவே அன்பிற்குரியோரே, இறுதியாக மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை, நீங்கள் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர்
ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இந்த உலகத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டுகின்ற அத்தனை பேரும் கடவுளின் இரக்கத்தை பெற்று மகிழ்வார்கள். ஆமீன்.